இந்த பீப்புள் ப்ளீஸிங்க்கு வருவோம். இதனுடைய பேசிக்கே என்னென்னா, யாரும் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, யாரும் என்னை வந்து கெட்டவன் சொல்லக்கூடாது, மனிதர்கள் மாணிக்கமாகவே நான் கொண்டாடப்பட வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த பீப்புள் ப்ளீஸிங் வந்து அவங்களுக்கு வரும். கை வந்த கலையாக இருக்கும், அதில் மாட்டிக்கிட்டு உழலுவாங்க, சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது என் இஷ்டம், நான் செய்கிறேன், அது நீங்கள் கேட்குறதுக்கு யாருன்னா மாதிரி வரும். இது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சரி, இந்த பீப்புள் ப்ளீஸிங் வந்து எங்கேருந்து இது உங்களுக்கு ஆரம்பிக்கும்? எடுத்ததுமே ஒருத்தன் வந்து கர்ணன் மாதிரி யாரும் ஆகிட முடியாது. உடனே கவச கொண்டல் தான் அரிஞ்சு கொடுக்குற மாதிரி யாரும் கிடையாது இந்த உலகத்தில். அது பழகிற முறையிலும் உங்கள் சூழ்நிலையிலும் இதெல்லாம் தீர்மானிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பீப்புள் ப்ளீஸிங்கான ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்கள வந்து அந்த மட்டம் தட்டியோ இல்லை இந்த வேலைலாம் நீ தான் செய்யணும்னு இழுத்து போட்டு அவங்க தள்ள கட்டுறவங்களா இருப்பாங்க. முக்கியமாக நிறைய இடங்களில் லேடிஸ் வந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் லேடிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி வேலைகளை உங்களுக்கு குடும்பத்தோடு கூடு குடும்பமாக இருக்கும்போதோ, இல்லை இப்போ வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, மிச்சம் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களாம் எப்பயுமே இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து சமையல்கட்டுக்கு போகுது இல்லை, அந்த மாதிரி கதை உங்களுக்கு சமையல்கட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்களை ஒன்றும் இல்லை, 70 வயசுலேயே நீங்கள் எட்டு வந்து யூஎஸ்லேயோ இல்லை எங்கேயோ எட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியாது அவங்களால. அந்த நேரம் என்ன இது எல்லாம் வீட்டில் எல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க, ஏன்னா அவங்கள சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகிட்டாங்க. அதனால் வந்து ஊர் பக்கம் சொல்லுவாங்க, நாயை கூட்டு நக்கிற நேரத்துக்கு நம்மளே வாரிசு தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க செய்கிற வேலையை உங்களால் வந்து தாங்க முடியாது. இது இப்படி செய்யணும்டா அப்படின்ற மாதிரி நீங்களே போய் முன்னாடி போய் நின்று செய்வீங்க. ஏன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது, ஏன்னா உங்களை அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க.